விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக ஒரு சில நாட்களில் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பேரிடர் தொடர்பான மையத்தினை அமைச்சர் பொன்முடி, ஆட்சியர் பழனி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி, விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை 4,12,000 பேருக்கு நிவாரணத் தொகை மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பாதிப்பு ஏற்பட்டுள்ள குடிசை வீடுகளுக்கு தலா 10,000 ரூபாய், விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இரண்டாம் கட்டமாக 1,00,000 நபர்களுக்கு ஒரு சில நாட்களில் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் பொன்முடி கூறினார். பேர்களுக்கு அவர்களுக்கு இந்த 2,000 ரூபாய் உதவித்தொகை நான் சொன்னதை போல அரிசி, பருப்பு, சர்க்கரை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த 4,14,000 இல்லாமல் மேலும் கணக்கெடுத்ததன் அடிப்படையில் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1,00,000 பேர், 1,00,000 காடுகளுக்கு அந்த நிதியும் வழங்கப்படவிருக்கிறது. அது இரண்டாவது கட்டமாக வழங்குவதற்கான நடைமுறைகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவைகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுவும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் முடிந்துவிடும்.